வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 2. பைக்கில் தன் அலுவலகம் விரைந்தவன் வழியில் எதிர்பட்ட அனைவரிடமும் புல்லட் ட்ரெயின் வேகத்திற்கு ஒரு ஹாயுடன் தன் கேபினுக்கு சென்றான். பெண்ணே, நேரம் கழிந்து எழுந்து அம்மாவிடம் அடி வாங்கிவிட்டு கிளம்பி வரும் வழியில் உள்ள டிராபிக்கை எல்லாம் சந்த பொந்தில் புகுந்து கடந்து ரைட் டைமுக்கு வரவேண்டும் என்று விழுந்தடித்துக் கொண்டு ஓடி வந்தாள். இப்படித்தான். அப்பா, கேக்குற உங்களுக்கே இவ்வளவு டயர்டா இருக்கே, அனுபவிக்கிற எனக்கு எப்படி இருக்கும், முடியல என்று ஓய்ந்து போய் சேரில் தொப்பென்று விழுந்தாள் ஜெய்சங்கர். என்னடா, இன்னைக்கு பைக்க பிளைட் ஆகி பறந்தா வந்தியா என்றான் சக ஊழியர் மார்டின். அட ஏன்டா நீ வர வயிற்றுல கிளம்புற, அத பத்தி பேசி என்ன மேலையும் வேர்பேத்தாத. சரி, இன்னைக்கு ஹாட் நியூஸ் என்ன அண்ட் நம்மளுடைய ஷெட்யூல் என்ன இன்னைக்கு என்று விவரம் கேட்டான். ஆஸ் யூஷுவல் தான், நத்திங் ஸ்பெஷல். 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்க அந்த முன்னாள் அரசியல் தலைவரை நான் போய் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. குடிகாரனை போல தினம் ஒரு அறிக்கை விடுற இவனுங்கள் எல்லாம் நம்பி நாம ஆட்சியை ஒப்படைச்சிருக்கோம். இதுல இவங்களுக்கு கேடித்தனங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு ஃபைல் செஞ்சு வச்சுக்கிட்டு மேல இருக்கிறவன் இவங்களை மிரட்டி நம்ம பூமியையும் கலாச்சாரத்தையும் நாசமாக்கிட்டு இருக்கான் என்றான் மார்டின் முழு வெறுப்போடு. என்று ஜெய் ஆமோதிப்பதாய் தலையசைக்க கதவை திறந்து கொண்டு வேகமாக நஸ்ரின் உள்ளே வந்தாள். ஹேய் ஜேம்ஸ் பாண்ட், உன்னை தலை கூப்பிடுறாரு என்றாள். ஏய், நீ ஒருவ ஆளுக்கு ஒரு பட்ட பேர் வச்சுட்டு இருக்கீங்க. கிரியேட்டிவ் ஹெட்ட தலைனோ, இவனை மஸ்கிட்டோ மேட்டுன்னு சொல்லி ஆளை கொல்றப்பா. ஒரு சில நேரம் நீ யார சொல்றன்னு எனக்கே தெரியாம நான் ஆள் மாத்தி போய் முழிக்கிறேன் என்று புலம்பியபடி எழுந்து வந்தவன் தன்னை கண்டு கேலியாக சிரித்தவளின் தலையில் வேகமாக ஒரு கொட்டு கொட்டிவிட்டு வெளியே பாய்ந்து ஓடிவிட்டான். டே என்று கத்தியவள், நீ எல்லாம் எப்படிதான் அந்த ஜந்துவோட ஒரே கேபின்ல இருக்கியோ என்று மார்ட்டினை பார்த்து சலித்துக் கொண்டாள். அதை கேட்டு வாய்விட்டு சிரித்தவனோ, பேருக்குதான் ஒரே கேபின், முக்காவாசி நேரம் ஆளுக்கு ஒரு பக்கம் தானே இருக்கோம், அதனால பொழைச்சேன் என்றான் தோள்களை குடுக்கி சென்ற குசும்புடன். கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்த ஜெயை ஆர்வமாக வரவேற்ற ராம்குமார், ஹாய் விஜய், குட் மார்னிங் என்றார் உற்சாகமாக. மார்னிங் சார். என்ன காலையில வந்தது வராதமா என்ன தேடி இருக்கீங்க? எனி இம்பார்ட்டன்ட் நியூஸ்? ஆமாப்பா, நீ சொல்லிட்டு இருந்தியே வீக்கெண்ட்ல என்னை தெரியுமான்னு புதுசா ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலான்னு. நம்ம ஸ்டேட்ல புதஞ்சிருக்கிற நிறைய அரிய விஷயங்கள், பகுதிகள் பற்றிய தகவல்கள், அப்புறம் கால மாற்றத்தால சிதிலமடைந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை வரலாறு, அந்த மாதிரி இன்னைக்கு தலைமுறைய தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நிகழ்ச்சி அமைக்கணும்னு நீ சொன்னல. ஆமா, அதுக்காக தான் அடுத்த வாரம் தஞ்சாவூர் சுற்றி உள்ள கிராமங்களுக்கு போயிட்டு வரலாம், விவரங்களை சேகரிக்கலான்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். எஸ், அதுக்குதான் நான் உன்னை கூப்பிட்டேன். தஞ்சாவூர் அடுத்த முறை திட்டமிட்டுக்கோ. முதல்ல அரியலூர் போயிட்டு வா. நேற்று ராத்திரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போன் பண்ணியிருந்தான். அரியலூர் பக்கம் உள்ள நின்னியூர்ன்ற ஒரு ஊர்ல நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியரா இருக்கிறாம. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் நல்லா விசாரிக்கிறப்போ வரப்போற அவனுடைய நிகழ்ச்சி குறித்து அவன்கிட்ட எதாச்சியா சொன்னேன். அவனுக்கு ஒரே சந்தோஷம். ரொம்ப நல்ல விஷயம், நிச்சயம் செய்யுங்கன்னு சொன்னான். அப்படியே எங்க ஊரை பத்தியும் நிறைய வரலாற்று தகவல்கள் இருக்கு, அதையும் படம் பிடிச்சு காட்டுங்கன்னு சொன்னான். நீ என்ன செய்யற, நேரா அவ வீட்டுக்கு போயிடு. விஸ்வநாதம் வீட்டு மாடியிலேயே தனியா ஒரு ரூம் இருக்கா, அதுல நீ வசதியா தங்கிக்கோ. அதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டுதான் அவன் சொல்லிட்டான். என்ன ஓகேவா? இதுல உன்னுடைய ஒப்பீனியன் என்ன என்று அவன் அபிப்பிராயம் கேட்டார் ராம். ஓகே சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் அடுத்த வாரம் அரியலூரே போயிட்டு வரேன். நீங்க விஸ்வநாதன் சார்ட்ட விவரம் சொல்லிடுங்க. அப்படியே அவர் மொபைல் நம்பரை எனக்கு கொடுத்துருங்க. கிளம்புறப்போ அவரை நேரடியா தொடர்பு கொண்டு எனக்கு வசதியா இருக்கும்ல என்றார் ஜெய். அடுத்து வந்த புதன்கிழமையில் செண்பகத்திடம் விடை பெற்றுக் கொண்டு தன்னுடைய ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயனில் அரியலூரை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தான் ஜெய்சங்கர். அவனுக்கு பைக் ரைடிங் என்பது மிகவும் விருப்பமான விஷயம். அதிலும் லாங் டிரைவ் என்றால் காற்றுக்கு இணையாக அதிவேகமாக பறப்பான். எந்த மாதிரி ரோடு என்றாலும் ஊர் என்றாலும் அவன் பைக் தான் அவனுக்கு வசதியாக இருக்கும். அதிகாலை 4 மணி அளவில் சென்னையில் கிளம்பியவன் நென்னியூரை அடையும் பொழுது 9 மணியை நெருங்கி இருந்தது. விஸ்வநாதனிடம் தொடர்பு கொண்டு வீட்டிற்கான வழியை கேட்டு தெரிந்து கொண்டவள் அடுத்த 5 நிமிடத்தில் அவர் வாசலில் வண்டியை நிறுத்தினான். ஜெயுடைய புல்லட் சத்தம் கேட்டு வெளியே வந்தவர் அவனை அன்புடன் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். பயண விவரம் விசாரித்தவர் தன் மனைவி ராஜலட்சுமியை அழைந்து அவனுக்கு அறிமுகப்படுத்தினார். வணக்கம்மா என்று கரம் குவித்தவன், உங்க பசங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க என்று பொதுவாக விசாரித்து பேச்சை ஆரம்பித்தான். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேருமே வெளியூர்லதான் இருக்காங்க. பொண்ணு திருமணமாகி திருச்சியில இருக்கா, பையன் கோயம்புத்தூர்ல வேலையில இருக்கான் என்றார் விஸ்வா. ஓ,
என்றவனிடம், நீங்க ரூமுக்கு போய் கை கால் அலம்பிட்டு வாங்கப்பா, டிஃபன் சாப்பிடலாம். ஏங்க அழைச்சிட்டு போங்க என்றார் லக்ஷ்மி தன் கணவனிடம். இதோ என்று அவனை அழைத்துக் கொண்டு படி ஏறியவர் அவன் தங்க வேண்டிய அறையை காண்பித்து விட்டு கீழே இறங்கினார். பெரிய அறையாக வசதியாகத்தான் இருந்தது. அங்கிருந்த செல்ஃபில் தன் பேக் பேக்கை வைத்தவன் அறைக்கு வெளியே இருந்த குளியல் அறையில் சென்று முகம் கழுவி வந்தான். உணவை முடித்துவிட்டு விஸ்வநாதனிடம் தேவையான விவரங்களை சேகரித்துக் கொண்டு இடங்களை பார்வையிட கிளம்பினான் ஜெய். கண்களில் கண்ணாடி சகிதமாக கிளம்பியவனை கண்டு ஆச்சரியமடைந்த லட்சுமி, என்னப்பா அது, வர்றப்ப கூலிங் கிளாஸ் போட்டிருந்தீங்க, இப்ப என்னடானா பவர் கண்ணாடி போட்டிருக்க மாதிரி தெரியுது என்று அவன் முகத்தை உற்று பார்த்தார். லேசாக சிரித்தவன், இல்லம்மா, இது பவர் கண்ணாடி இல்ல, ஒரு சில காரணங்களுக்காக வெளியே போறப்ப மட்டும் இதை நான் போட்டுக்குவேன், அது அவசியம் என்று மேம்போக்காய் கூறினான். லக்ஷ்மிக்கு முழுதாக விவரம் புரியவில்லை என்றாலும் அவன் விலக்கிச் சொல்ல விருப்பமில்லாமல் பூசி மெழுகுகிறான் என்பது தெரிந்ததால், சரி, ஏதாவது முக்கியமான தேவையாக இருக்கும் என்று மேலே திருவாமல் விட்டுவிட்டார். தன் இலக்கை நோக்கி ஜெய்சங்கர் பயணிக்கும் பொழுது அவன் மனதில் அம்மாவட்டத்தை குறித்து விஸ்வநாதன் கோரிய விவரங்கள் அலைமோதி பெரும் வியப்பை அளித்தது. அரியலூர் மாவட்டத்திற்கு தொன்மையான மற்றும் புகழ்வாய்ந்த வரலாறு ஒன்று உள்ளது. இதன் காலங்கள் சுமார் 2 லட்சம் வருடங்களுக்கும் முன்னுள்ள வரலாற்றுக்கு முந்தைய நாகரிகத்திற்கு கொண்டு செல்கிறது. ஆழியின் கீழ் அரியலூர். மனித இனம் தோன்றுவதற்கு முன் இந்நிலம் கடலுக்கு அடியில் மூழ்கி இருந்தது. பின் காலநிலை மாற்றங்களால் கடல் நீர் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஜெனிஸ் குடும்பத்தைச் சேர்ந்த உருமாறிய பாறைகளால் ஆன தற்போதைய நிலம் வெளிப்பட்டது. இந்த பாறை வகைகள் வண்டல் மற்றும் ஜிப்சம் பாறைகளால் வெவ்வேறு புவியியல் காலகட்டங்களில் உருவானவை. 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இம்மாற்றங்களின் காலத்தை புவியியலாளர்கள் கிரிட்டாசியஸ் காலம் என குறிப்பிடுகின்றனர். கடல் விலகியதால் ஏற்பட்ட மாற்றங்களை தொடர்ந்து கடல் மற்றும் கடற்கரையிலேயே வாழ்ந்த பல்வேறு இனங்கள் சகதி மற்றும் சதுப்பு நிலத்தில் மூழ்கி படிமங்களாகின. எனவே அரியலூர் மாவட்டம் ஒரு தொல்லுயிர் விலங்கியல் பூங்காவாக திகழ்வதுடன் புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் மெக்கா என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. மரம், விலங்கு மற்றும் தாவர இனங்களின் பல்வேறு வகையான படிமங்கள் இம்மாவட்டத்தில் காண கிடைக்கின்றன. டைனோசர் முட்டைகள் கள்ளங்குறிச்சி மற்றும் நின்னையூர் பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இக்காரணங்களால் இம்மாவட்டம் பழங்கால உயிரின படிம புதையல்களின் இருப்பிடமாக உள்ளது. அவருக்கு பள்ளிக்கு நேரமாகி விட்டதால் நீங்கள் முதலில் ஊரை நன்றாக சுற்றி பாருங்கள், பிறகு இரவில் இன்னும் விவரமாக சொல்கிறேன். சங்ககாலம், பல்லவர்கள், சோழ பேரரசு என்று நிறைய வரலாற்று பொக்கிஷங்கள் இங்கே அடங்கி இருக்கிறது என்றார் விஸ்வநாதன் பெருமையாக. ஊரின் எல்லையை அடைந்தவன் வண்டியை ஒரு மரத்தடியில் நிறுத்திவிட்டு சுற்றிலும் பாலையாக இருந்த இடத்தை மெல்ல நடந்து பார்வையிட ஆரம்பித்தான். ஒரு சில இடங்களில் தேவைக்கேற்ப இவன் புகைப்படம் எடுக்க மொபைல் சினுங்கியது. பார்த்தால் செண்பகம். சொல்லுமா. ஓ சரி, வந்தோடனே அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசவும் மறந்துட்டேன். அப்புறம் இங்க ஊரை சுத்தி பார்க்க கிளம்பிட்டேன். இல்லம்மா, நோ மம்மி, செல்ல குட்டியில கோவிச்சு கூடாது. இனி நிச்சயம் மறக்காம போன் செஞ்சு பேசுறேன். ஓகே, சாப்பிட்டியா? நான் அவங்க வீட்லயே சாப்பிட்டேன். இப்ப நான் சுத்தி பார்த்துருக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா இங்க நிறைய விஷயம் கொட்டி கிடக்குதுமா. அவர் சொல்ல சொல்ல எனக்கு ஒரே ஆச்சரியம் தான். எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு முதல் நிகழ்ச்சியா இதைத்தான் என் சேனல்ல போட போறேன். அதுவும் இந்த ஜேம்ஸ் பாண்ட் பேர்ல தான் என்றார் அலட்டலாக. இதெல்லாம் டிவில தொடரா கொண்டு வந்தாதான் விஷயம் நிறைய மக்களை சென்றடையும். அது குறிச்சும் ஊருக்கு வந்தவுடனே எங்க சேனல் ஹெட்ட பேசணும் என்று பேசிக் கொண்டிருந்த ஜெய் அவன் வண்டி ஹாரன் சத்தம் கேட்டு பின்னால் திரும்பி பார்த்தான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.